என்றும் என் முருகன் திருவடி சரணம். இது உங்கள் ஜோதி நண்பன் சரவணகுமார். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு 2026ஆம் ஆண்டு ஆடிப்பூர திருவிழாவை பற்றியானது. இந்த ஆடிப்புறம் அப்படின்னா என்ன, எதனால் வழிபடணும், அதில் கிடைக்கக்கூடிய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த வருடம் பராபருடம் ஆடி 29ஆம் தேதி தமிழுக்கு, ஆங்கிலத்திற்கு 14/8/2026 வெள்ளிக்கிழமை ஆடிப்பூர திருவிழா நடக்க இருக்கிறது. ஆடிப்பூரம் மற்ற மாதங்களில் வரக்கூடிய பூரத்தை விட இந்த பூரத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, சூடி கொடுத்த சுடர்குடின்னு சொல்லக்கூடிய ஆண்டாள் தாயார் பிறந்த ஒரு அற்புதமான தினம் இந்த ஆடிப்பூரம். அது மட்டும் இல்லை, பார்வதி தேவியார் பிறந்த நாளாகவும் சொல்லப்படுது. பல அவதாரங்கள் எடுத்துக்கூடிய தாய் பார்வதி அவதாரங்கள் அப்படிங்கிற அவதாரத்தை எடுத்த தினமாகவும் இது பார்க்கப்படுது. ரொம்ப ரொம்ப அற்புதமான விசேஷமான ஒரு திருநாள். இந்த திருநாளில் 4 விதமான சௌபாக்கியங்களை நம்மளால் பெற முடியும் அப்படிங்கிறது தான் பெரிய சிறப்பான விஷயம். ஒரே நாள் வழிபாடு 4 விதமாக நம்ம வழிபடும் போது 4 விதமான அற்புதமான ஐஸ்வர்யங்களை நம்மளால் பெற முடியும். என்னென்ன ஐஸ்வர்யம் அப்படின்னா, முதல் விஷயமா திருமணம் தடைபெறக்கூடிய திருமணங்கள் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இந்த நாளில் வழிபாடு பண்ணும்போது திருமணம் கைகூடும். அது எப்படி அப்படின்னா, ஆண்டாள் தாயார் மாலையை கோர்த்து தனக்கு சூடி இறைவனுக்கு கொடுத்து வழிபாடு செய்து பாசுரங்கள் பாடி மார்கழி நோன்பிருந்து இறைவனையே அடைந்த ஒரு அற்புதமான தேவி அவங்களுக்கு நம்ம மாலைகளை உருவாக்கி நம்ம கைகளெல்லாம் தொடுத்து அல்லது வாங்கி அம்மாவுக்கு அணிவித்து, ஆண்டாள் தாயாருக்கு அணிவித்து வழிபாடு செய்யும்போது திருமண மாலை நமக்கு கைகூடும் அப்படிங்கிறது சிறப்பு ஒரு அற்புதமான விஷயம். அப்படி கோயிலுக்கு போக முடியாதுங்க, வீட்டிலேயே ஆண்டாள் தாயாருடைய படத்தை வச்சு 2 விளக்குகள் போட்டு வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமங்களை வைத்து வழிபாடு செஞ்சு மற்றவர்களுக்கு தானம் கொடுக்கும்போது, மற்றவர்களுக்கு மஞ்சள் குங்குமம் போன்ற விஷயங்களை தானம் கொடுக்கும்போது நிச்சயமாக திருமணம் கைகூடும். அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இதே மாதிரி முறையை கடைபிடிக்கலாம், எந்த மாற்று கருத்தும் இல்லை. 2வது, இன்றைக்கி உலகத்துக்கே தாய்னு சொல்லக்கூடிய வராசக்திக்கு வளைகாப்பு செய்து மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அம்மா மகிழ்ந்து உலகத்துக்கு நித்திய கண்ணின்னு சொல்லக்கூடிய அற்புதமான தேவி, ஆனால் உலகத்திற்கே தாயவர். அவளுக்கு வளைகாப்பு செஞ்சு அவள் ஆசைப்பட்டதுனால அவளுக்கு வளைகாப்பு செஞ்சு பார்க்கக்கூடிய நாள். எல்லா விதமான கோயில்கள்லையும் முக்கியமாக நெல்லையப்பர் கோயிலில் காந்திமதி அம்மனுக்கு ஒரு அற்புதமாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நாளில் குழந்தை பேரு தேவை இருக்கக்கூடியவங்க அம்மனுக்கு போய் வளையல் வாங்கி கொடுத்து வளையல் சாற்றி கோயிலுக்கு வரக்கூடியவங்களுக்கு வளையல்களை கொடுத்து தானமாக கொடுத்து நம்மளும் கிடைக்கக்கூடிய வழிகளில் வாங்கி போட்டு கணிஞ்சிக்கும் போது கண்டிப்பாக குழந்தை பேருங்கிறது எவ்வளோ தடை இருந்தாலும் அதை தாண்டி நமக்கு கிடைக்கும். ஒன்று. அடுத்த விஷயம், குழந்தை வயிற்றில் இருக்கக்கூடியவங்க இதே மாதிரி விஷயத்தை செய்யும்போது அந்த குழந்தை பாதுகாப்பாக எந்த குறையும் இல்லாமல் அற்புதமாக தெய்வ பிறவியாக அற்புதமாக நம்ம கையில் அந்த குழந்தை கையில் கிடைக்கும். இதற்காகவும் இந்த நாளை அற்புதமாக பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் வடநாட்டில் பார்த்திங்கன்னா இதை சொர்ண கௌரி விரதமாக சொல்லி கும்பிடுவாங்க. சொர்ண கௌரி விரதம் அப்படிங்கிறது சாமானியப்பட்ட விஷயம் இல்லை. ஆழிப்பேரில் இந்த உலகம் அழியும் போது இந்த தேவர்கள் கையில் ஒரே ஒரு சொர்ண லிங்கம் மட்டும் இருந்தால் சொல்கிறாங்க. அந்த சொர்ண லிங்கத்தை வச்சு அவங்க வழிபாடு செய்யும்போது இறைவனும் சொர்ணேஸ்வரராகவும் சொர்ணாம்பிகையாகவும் காட்சி தந்ததாகவும் அதுக்கப்புறம் உலகத்தை தோற்றுவிக்கிறதுக்கு வழிவகை செய்ததாகவும் சொல்லுவாங்க. இந்த தினம் அப்படிங்கிறது சிவன் சக்தியை கலசங்கள் ஆவாகனம் பண்ணி வழிபட்டாலும் சரி, சிவன் சக்தி சேர்ந்திருக்கக்கூடிய படங்களை வைத்து வீட்டில் வழிபாடு செய்தாலும் சரி, என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா, குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவிக்குள்ளே பெரிய ஒற்றுமை இருக்கும். திருமணம் இருக்கும், குழந்தை இருக்குது, ஆனால் ஒற்றுமை இல்லை அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ அந்த ஒற்றுமையை கடைசி வரலும் கொண்டு போகக்கூடிய குடும்ப ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு வழிபாடு இது. இந்த வழிபாடுகளில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தேவியருக்கு சக்கரை பொங்கல் வச்சு வழிபாடுகள் செஞ்சு மற்றவங்களுக்கு தானம் கொடுத்து விளக்குகளை ஏற்றி வழிபாடு செய்து சொர்ண கௌரி விரதத்தை செய்யும்போது நல்லாயிருக்கும். மேற்கொண்டு இந்த விரதத்தில் சொர்ண கௌரிங்கிற விரதத்துக்கான அர்த்தமே சொர்ணம் படைக்கணும். சொர்ணம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சொர்ணங்கள், நம்ம அணியக்கூடிய சொர்ணங்களே பயன்படுத்தலாம். ஆனால் நம்ம அணிந்திருக்கிறதுனால அதை சுத்தப்படுத்துறதுக்காக கல்லுப்புள்ள வச்சு கொஞ்சம் சுத்தப்படுத்திட்டு அதுக்காக பிறகு தொடச்சிட்டு அதை வழிபாடாக வைத்து அப்புறம் மாலை நேரத்தில் எழுந்திரிச்சு நம்ம எடுத்து அணிஞ்சிக்கும் போது கண்டிப்பாக நல்ல பொருளாதார வகையிலையும் சேர்க்கைகள் உண்டு. அப்போ இந்த விரதத்தை இப்படி கடைபிடிக்கிறது மூலமாக கண்டிப்பாக அதனால் மிக சௌபாக்கியமானதாக மாற்றலாம். அதே மாதிரி 4வது பெரிய விஷயம் பொருளாதாரம். ஏன்னா ஆண்டாள் அப்படிங்கிறது வேறு யாரும் இல்லை, மகாலட்சுமியுடைய திரு அவதாரம் அவங்க. அப்போ இவங்க அவதரித்த நாளில் நிச்சயமாக வழிபாடை செய்யும்போது பொருளாதாரத்துக்கான அந்த வழிவகையும் நம்மளால் செய்ய முடியும். அப்போ அதை எப்படி செய்ய முடியும் அப்படின்னா, அன்றைக்கு மாலை நேரத்தில் பூர நட்சத்திரக்கூடிய அந்த மாலை நேரத்தில் இன்றைக்கி காலையில், ஏன் அப்படின்னா 14/8 அன்று காலை 7:21க்கு பூர நட்சத்திரம் ஆரம்பிச்சது. அடுத்த நாள் காலை சனிக்கிழமை காலை 7:10 வரலும் பூர நட்சத்திரம். அப்போ அந்த வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் ஒரு 2 வெற்றிலைகளை வச்சு அது மேலே மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் வச்சு 2 விளக்குகள், மண் விளக்குகளை
ஆண்டாள் தாயாரை நோக்கி போட்டு மனசார வழிபாடு 1 மணி நேரம், குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாவது என்ன மாதிரியான விஷயங்கள் வேணும், பொருளாதாரங்கள் என்ன அப்படிங்கிறத மனசார அம்மா வேண்டி வழிபாடு செஞ்சிங்கன்னா 100% இங்கே கேட்கக்கூடிய பொருளாதாரம் கிடைக்கும். அப்போது கிடைக்கற்கரிய அந்த 4 விஷயங்கள், அதாவது திருமணம், குடும்ப ஒற்றுமை, புத்திர பாக்கியம், மேற்கொண்டு பொருளாதாரம், இந்த 4 விஷயங்கள் ஒரு மனிதனுக்கு இருந்துட்டாலே அவன் வாழ்க்கையை திருப்தி அடைஞ்சதாக சொல்கிறான். அப்போ அந்த 4 விஷயங்களையுமே பெறக்கூடிய ஒரே ஒரு நாளாக இந்த நாளை பார்க்கப்படுது. அதனால தான் ஆடி போகிறனால மிகச்சிறப்பான நாள் அப்படின்னு கொண்டாடப்படுறது. இந்த பற்றியான பூஜைகள் ரொம்ப சாதாரணமாக செஞ்சாலே போதுமானது, அளப்பரிய பலன்களை தரும். மேற்கொண்டு வேறு ஏதாவது பூஜைகளில் சந்தேகங்கள் இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை ஊக்குவிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. உங்கள் ஜோதி நண்பன் சரவணகுமார்.